ஷீரடியைச் சேர்ந்த காசிபாய் என்ற பெண் நிப்பாட் என்ற இடத்திற்கு மருமகளாக வாழ்க்கைப்பட்டு போனாள். குழந்தை பிறந்த 5வது மாதத்திலேயே ஷீரடிக்கு திரும்பிவிட்டாள். குடும்பம் வறுமை நிலையில் இருந்ததால் அந்த குழந்தையை வேலை செய்யும் இடத்திற்கு அவள் தூக்கிச் சென்று விடுவாள். இவ்வாறு 2 ஆண்டுகள் கழிந்தன. அதன் பிறகு 4 வயதான போது அந்த குழந்தை மசூதிக்கு வந்து பாபாவுக்கு கூடமாட ஒத்தாசையாக இருந்து வந்தான். அவனுக்கு தினமும் 1 ரூபாயை கொடுத்து அனுப்புவார் பாபா. அவ்வாறு இருந்தும் அந்த குடும்பத்தில் கஷ்டம் தீர்ந்தபாடில்லை. ஒரு முறை அந்த குழந்தையின் தாய் பாபாவிடம் வந்து, பலருக்கு நிறைய தொகைகளை கொடுத்து அனுப்புகின்றீர், என் மகன் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறான், அவனுக்கு 1 ரூபாய்தான் தருவீர்களா என்று சத்தம் போட்டாள். பாபா அவளை சமாதானப்படுத்தி, பிறருக்கு நான் கொடுக்கும் பணம் நிறுத்தப்படும், இவனுக்கு நான் தரும் பணமோ எந்த காலத்திலும் நிறுத்தப்படாது என்றும், நான் உன்னை போன்ற நிராதரவான பெண்களை பாதுகாப்பவன் என்றும் கூறினார். என் கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் என்பதை சொல்ல வருகிறீரா என்று அந்த பெண் சண்டை போட்டாள். இதை கேட்டு பாபாவுக்கு கோபம் வந்துவிட்டது. பாபாவின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து குழந்தையை தூக்கி கொண்டு போய்விட்டாள். சில நாட்களுக்கு பிறகு அவள் திரும்ப பாபாவிடம் வந்தபோது ஆடிக்கொண்டிருந்த தனது பல்லில் ஒன்றை பிடுங்கி உதியில் வைத்து பொட்டலமாக கட்டி பையனிடம் கொடுத்து, இதை பத்திரமாக வைத்துக்கொள் என்று கூறினார். மாதவ் அதை தாயத்தாக செய்து தன்னிடம் வைத்து கொண்டான். பாபா சமாதி அடைந்த பிறகு தாமு அண்ணா பூனாவில் சிவாஜி நகரில் ஒரு அடுக்குமாடியை வாங்கினார். தாமு அண்ணாவின் மகன் நானா சாஹிப் அந்த பங்களாவின் 2 அறைகளை பாபாவுக்கு வழிபாட்டு தலமாக மாற்றினார். வெகு தூரத்திலிருந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்ததால் போதிய இடம் இல்லை. புதிய இடத்தில் கோவில் கட்ட தீர்மானம் செய்தார். இதற்காக நிகம் என்ற தனது நண்பரின் உதவியை நாடினார். நிகம் காவல்துறையில் பணி செய்து வந்தார். நானா சாஹிப்பின் வேண்டுகோளை ஏற்று கோவில் பணிகளில் முழுவதுமாக ஈடுபட்டார். ஒரு நாள் அவரது கனவில் வந்த பாபா நிப்பட் என்ற இடத்திற்கு சென்று நானாவை சந்தித்து, அவனிடம் உள்ள என் பல்லை பெற்று வந்து இங்கே வைத்துக்கொள் என கூறினார். அவ்வாறே நானாவின் கனவிலும் இன்னாரிடம் பல்லை ஒப்படைப்பையாக என்று கூறினார். நிகம் அவர்கள் நிப்பாட்டிற்கு ஷாமாவின் வீட்டுக்கு வந்தபோது அவரது வருகைக்காக காத்திருந்த நானா சாஹிப் அந்த பல்லை அவரிடம் ஒப்படைத்தார். அந்த பல்தான் பூனாவில் சிவாஜி நகர் பாபா ஆலயத்தில் 1950ஆம் ஆண்டு நமது குரு நரசிம்ம சுவாமியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஓம் சாய்ராம்.